2025 to 2026. Now, I am here to interact with my family members on the topic why food change color when cooked. Let's move on to the explanation. Let me introduce my family members. இவங்க என்னோட பாட்டி, இவங்க எங்க அம்மா, இவங்க என்னோட அப்பா, இவங்க எங்க பெரியப்பா, இவங்க எங்களோட பெரியம்மா, இவன் என் தம்பி, இவன் என்னோட கசின், இவன் என் கசின் சிஸ்டர். நம்ம ஃபுட் குக் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அதுல வந்து ஹீட் நடக்கும்போது கெமிக்கல் டிகம்போசிஷன் ஒரு ப்ராசஸ் நடக்குது. அதனால தான் அந்த ஃபுட்ல வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. ஃபுட்ஸ்ல வந்து நேச்சுரல் பிக்மெண்ட், சுகர் அண்ட் அனிமோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால அது மேல ஹீட் அப்ளை ஆகும்போது அதோட டெக்ஸ்சர், ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறும். இந்த மாதிரி ஹீட் அப்ளை ஆகும்போது கெமிக்கல் பிரேக் டவுன் அல்லது இன்னொரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ் தான் கெமிக்கல் டிகம்போசிஷன். உதாரணத்துக்கு இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ்ல குளோரோஃபில்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அதை ஹீட் பண்ணும்போது அந்த குளோரோஃபில் வந்து பிரேக் டவுன் ஆகி இந்த கிரீன் கலர் வந்து டல் ஆகிரும். இந்த எக்ல வந்து உள்ள அந்த டிரான்ஸ்பரண்டா ஒரு எக் ஒயிட், அந்த எக் ஒயிட் இருக்கும்ல, அதை வந்து குக் பண்ணும்போது அது ஒயிட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த எக்ல புரோட்டீன் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். அந்த புரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்ல ஒண்ணு. அந்த புரோட்டீனை ஹீட் பண்ணும்போது அதனால அதே ஹீட் சேஞ்ச், அந்த கலர் சேஞ்ச் ஆகுது. அதுவும் இல்லாம இந்த தோசை மாவு வந்து நம்ம தோசை மாவுலயும் வந்து சுகரும் இருக்கு as well as புரோட்டீனும் இருக்கு. அதை நம்ம தோசை சுடும் போது அந்த சுகர் வந்து கேரமலைஸ் ஆகி நமக்கு ப்ரௌன் கலர்ல கொஞ்சம் தெரியும். அதனாலதான் அது நடக்குது. இத மாதிரி ஹீட் அப்ளை பண்ணும்போது இந்த சுகரும் புரோட்டீனும் சேர்ந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறது தான் மைலார்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. மொத்தத்துல இந்த ஃபுட் வந்து ஹீட் ஆகுது, குக் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த மைலார்ட் ரியாக்ஷன் தான் காரணம். எல்லா காய்கறியும் சமைக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகுமா? அப்படி இல்ல பெரியப்பா, அக்கார்டிங் டு தி ஃபுட் தான் அது சேஞ்ச் ஆகும். இப்போ எந்த ஃபுட்ல வந்து குளோரோஃபில், புரோட்டீன், அமினோ ஆசிட், சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கோ அது அதிகமா இந்த கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ குளோரோஃபில் இருக்கிறது கிரீன் கலர் வந்து டல் ஆகும், சுகர் இருக்கிறது வந்து கேரமலைஸ் ஆகி பிரவுன் ஆகும். அத மாதிரி மாறுது. இப்போ அந்த கண்டென்ட் எல்லாம் குறைவா இருந்துச்சுன்னா அது அவ்வளவா சேஞ்சஸ் இருக்காது. இப்போ பச்சை காய்கறிகள் அதிகமா கலர் மாற காரணம் என்ன தெரிஞ்சுக்க? பச்சை காய்கறிகள் அதாவது கிரீன் வெஜிடபிள்ஸ்ல வந்து குளோரோஃபில்னு ஒரு கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட் வந்து ஹீட் ஆகும்போது குளோரோஃபில் வந்து பிரேக் டவுன் ஆகி அது வந்து அந்த கிரீன் கலர் வந்து டல் ஆகும். அதான் உங்களுக்கு குக் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி தெரியும். இல்ல ஹீட்டோட ரோல் என்னது? அதாவது வந்து குக் பண்ணும்போது ஹீட் நம்ம கொடுக்குறோம்ல, அது வந்து ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும், டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும், அரோமாவையும் என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ நம்ம சாதாவா சாப்பிட்றத விட நம்மளுக்கு வந்து டேஸ்ட் இன்னும் நல்லா இருந்தா நம்ம சாப்பிடுவோம்ல, அதனாலதான் அந்த ஹீட்டை வந்து குக் பண்ணும்போது போடுறாங்க. மைலார்ட் ரியாக்ஷன் என்ன? சேம் அதே மாதிரி ஹீட் அப்ளை ஆகும்போது சுகர், அதுவும் இல்லாம அந்த அமினோ ஆசிட் அதாவது புரோட்டீனும் சேர்ந்து ரியாக்ஷன் கொடுக்கறதா மைலார்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. கெமிக்கல் டிகம்போசிஷன் அதாவது ஹீட் அப்ளை ஆகும்போது கெமிக்கல் பிரேக் டவுன் அல்லது ஒரு புது கெமிக்கல் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ் தான் கெமிக்கல் டிகம்போசிஷன் சொல்லுவோம். மக்கள தோசைக்கும் இட்லிக்கும் ஒரே மாவு தான். ஆனா நம்ம தோசை சுடும்போது ப்ரௌன் ஆகிடுது, இட்லி வேக வைக்கும் போது அது ஏன் ஒயிட் ஆகிடுது? தோசை சுடும்போது பெரியமா வந்து தோசை சுடும்போது அது வந்து ஹை டெம்பரேச்சர்ல நம்ம ஹீட் கொடுப்போம். அதாவது 180 டிகிரி செல்சியஸ் இருந்து 220 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த டைரக்ட் ஹீட் அதுல படும்போது அதுல இருந்து சுகர் கண்டென்ட் வந்து கேரமலைஸ் ஆகும். அதே இட்லியில வந்து ஸ்டீம் ஹீட், அதனால அது வந்து கரெக்டா ஒரு 100 டிகிரி செல்சியஸ் உள்ள தான் இருக்கும். அதனால அது ஹை ஹீட் இருந்தா மட்டும்தான் அது கேரமலைஸ் ஆகுமே தவிர சாதா ஹீட்டுக்கெல்லாம் அது கேரமலைஸ் ஆகாது. அதனால அது ஒயிட் கலர்ல இருக்கு, அது ப்ரௌன் கலர்ல மாறுது. சுகர் இருக்கிற ஃபுட்டை ஹீட் பண்ண போகும்போது ஏன் ப்ரௌன் கலரா மாறுது? அது வந்து கேரமலைசேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ஹீட் ஹை ஹீட் கொடுக்கும்போது அதுல இருக்க சுகர் பிரேக் டவுன் ஆகி அது வந்து கேரமலைஸ் ஆகும். அதனாலதான் அந்த ப்ரௌன் கலர் வருது. நம்மளுக்கு எல்லாருக்குமே எதுவுமே தெரியும், சுகரை ஹீட் பண்ணும்போது அது கேரமலைஸ் ஆகி ஒரு ப்ரௌன் கலர் வரும்ல, அதே மாதிரிதான் சுகர் இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் ஹீட் பண்ணும்போது அந்த ப்ரௌன் கலர் வருது. இவ்வளவு நேரம் வீடியோ எடுத்துட்டு இருந்தா இவதான் என்னோட கசின் எல்டர் சிஸ்டர். அக்கா இவ்வளவு நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தது நீ கேட்டிருப்பேல, அதுல உனக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளு. இப்போ நம்ம வந்து சில ஃபுட்ஸ் வந்து கெமிக்கல் டிகம்போசிஷன் ஆகி வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. ஆனால் இந்த சில ஃபுட்ஸ் வந்து கெமிக்கல் டிகம்போசிஷன் ஆகியும் கலர் சேஞ்ச் ஆகலை. அப்போ அப்படி இருக்க ஃபுட்ஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணோம்னா அது நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா? ஆமாக்கா, இது கன்ஃபார்மா சேஃப் தான். ஆனா சில ஃபுட்டுக்கு டைம் இருக்கும்ல, இவ்வளவு நேரம் குக் பண்ணாதான் அது சேஃப்.
சேவ் பண்ண, அதை கன்சியூம் பண்ண சேவ் பண்ண, அந்த நேரம் நம்ம அவ்வளோ நேரம் ப்ராப்பராக குக் பண்ணோம்னா அது சேஃப் தான். இப்போ நம்ம ஓவர் குக் ஆகி அது பிளாக் கலர் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை நம்ம கன்சியூமே பண்ணக்கூடாது. இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் எனக்கு கோஆப்ரேட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. Hope you all like this video. Thank you.